இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை மூட பண்ணுவேன் அப்படின்னு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவன் மேல தாகம் உள்ளவர்களா இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறதுன்னு தாவீது சொன்னது போல இந்த இடத்துலயும் நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படியா, வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி, நம்மை பலப்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை நிச்சயமாக நிலை நிறுத்துவார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். அப்ப இந்த நாளுக்காக கூட நான் தியானிக்கும்படியாய் அந்த 4 வகை நிலங்கள் அத குறிச்சுதான் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனா அதை வாசித்து கொண்டே இருக்கும் போது ஒரு காரியம் என் இருதயத்துல ரொம்ப தொடப்பட்ட ஒரு காரியம். நிச்சயமா இந்த வாரம் முழுவதும் நம்ம இருதயத்தை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுலயும் இன்றைக்கு குறிப்பாய் அங்க மத்தேயு 13வது அதிகாரம், நீங்க அந்த விதைக்கிறவனுடைய உவமைய நீங்க மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 இந்த பகுதிகள்ல நீங்க வாசிக்க முடியும். இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல அங்க இயேசு கிட்ட சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் பரலோக அந்த உவமைகளோட நீர் பேசுகிறீர்? 10வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் ஆண்டவர் நிறைய பகுதிகள்ல உவமைகளா அங்க சொல்றாருங்கிறது சீஷர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் அங்க இருந்ததை பார்க்கிறோம். அப்போ இயேசு அவங்கள்ட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதாவது வாஞ்சையா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படிக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனா ஓமைகளாய் கேட்டுக்கொண்டு போறவங்களுக்கு அந்த ஓமைகளுக்கு உண்டான விளக்கத்தையும் அவங்க எதிர்பார்க்கல, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால அவங்களுக்கு நான் ஓமைகளா சொல்லிட்டு போறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தான் அவர் ஓமைகளாய் பேசுகிறாராம். இதுல குறிப்பா மத்தேயு 13வது அதிகாரத்துல விதைக்கிறவனுடைய உவமையை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம இனி வர்ற நாட்கள் அதை குறிச்சு ஆழமாய் நம்ம பார்க்கும் போதுதான் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அந்த பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளல, நம்ம இருதயத்துல உணரலன்னா நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்காது. நமக்கு எல்லா சத்தியங்களையும் கேட்போம், நம்ம வசனங்களை நம்ம மனப்பாடமா படிக்கலாம். ஆனா இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை நம்ம பார்க்க முடியாது. அதுலயும் 14வது வசனத்துல பார்க்கிறோம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த வசனத்துல இயேசு சொல்றாரு, அவங்களுக்கு கண் இருக்கு ஆனா பார்க்கல, காது இருக்கு ஆனா கேட்கல, இருதயத்துல உணர்வில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம வேத வார்த்தைகளை எவ்வளவோ தூரம் கேட்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனா அத இருதயத்துல நம்ம உணரவில்லை என்றால் அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு எந்த பலனும் இல்லை. அப்போ வசனத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தை அப்படியே நம்ம உணரணும். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இந்த வசனத்தை தவிர மற்றது எல்லாம் பொய்ங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அப்போ நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியுள்ளதா இருக்கும். அடுத்ததா சொல்றது, உங்க கண்கள், அதாவது இந்த கண்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற கண்கள் இல்ல, நம்ம மனக்கண்கள். நம்ம இருதயத்துக்குள்ள ஒண்ணு போகுது, ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம ரிசீவ் பண்றோம், நம்ம இருதயத்துல இருந்து அதை எப்படி பார்க்கிறோம், இருதயத்துல இருந்து உணர்கிறோமா? இது இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் ஜெயம் உள்ளதா இருக்காது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம என்னவோ நம்ம மரித்து பரலோகம் போன பிறகு நமக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இல்ல. இத பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறத இயேசுவே சொல்லி இருக்கிறார். நம்ம வசனங்களை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த வாழ்வை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து அந்த காரியங்களை நம்ம உணரும் போதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை சுதந்திரித்து இந்த பூமியில நம்ம வாழ்க்கை ஜெயமுள்ளதாயும் நம்ம வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சம் உள்ளதாகவும் மாறும். அப்ப ஏன் இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு ரொம்ப முக்கியம்? இப்போ நம்ம பார்க்கிறோம், அதாவது ஓமைகள் எல்லாமே யார ரிசீவ் பண்றாங்க? இந்த ஓமைகள் இயேசு பொதுவா சொல்றாரு, அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயருக்கு, மக்களுக்கு, சீஷர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு. அது பரலோக சத்தியம். ஆனா இந்த சத்தியம் யாருக்குள்ள போகல அப்படின்னா அவ்விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உள்ள போகவே இல்லை. தாழ்மையின் இருதயம் இல்லாதவர்களுக்கு இந்த ரகசியம் உள்ள போகல. நம்ம இன்னைக்கு எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயத்திலையும் கவலைக்குள்ளயும் குழப்பங்களுக்குள்ளயும் அந்த மாம்சத்தின் எண்ணங்களுக்குள்ளயும் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா இன்னும் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம இருதயத்துல அறிந்து உணரவில்லை. அதனாலதான் மனுஷரை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பரிசேயர் சதுசேயர்ட்ட ஒரு இடத்துல சொல்றாரு, ராஜ்யம் அங்க வரும் இங்க வருங்கிறது கிடையாது, ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ராஜ்யம் வந்துட்டு நம்ம கிட்டதான் வந்திருக்கு, அந்த ராஜ்யம் நமக்குள்ளதான் வந்திருக்கு. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போக முடியல. காரணம் என்னன்னா இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளாததுதான், நம்ம இருதயத்துல உணராததுதான் நம்ம இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியல. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த ஒரு இருதயம் தாகமா இருக்குதோ, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளணும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே என்றென்றைக்கும் வாழணும் அப்படிங்கிற அந்த தாகம் உள்ளவர்களுக்கோ, அந்த தேடுகிற இருதயம் உள்ளவர்களுக்கோ, அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இல்லாதவர்கள் இந்த தாழ்மையோ இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளணும்னு விரும்பாதவர்களுக்கு உள்ளதும் என்ன செய்தான், எடுத்துக்கொள்ளப்படுதான்.
அப்போ ஏன் ஆண்டவர் ஓமைகளோட பேசுகிறார் அப்படின்னா, முதல்ல அது ஒரு ஆவிக்குரிய ஒரு டெஸ்டா இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டெஸ்டா இருக்கு. பேரபிள்ஸே ஒரு ஆவிக்குரிய ஒரு பரீட்சையா இருக்கு. அத அறிந்து கொள்ளணும், அதுல தாகமா இருக்கணும், அதுல அந்த வார்த்தைய நான் தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் ஓமைகளாய் அது அந்த சத்தியம் புரியணும், அது அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் அவர் மற்றவர்களுக்கு அந்த காரியத்தை ஓமைகளாய் போதிக்கிறார். அடுத்ததா, பெருமை உள்ளவர்களுக்கோ அவிசுவாசம் உள்ளவர்களுக்கோ இந்த ரகசியம் மறைக்கப்படுகிறது. அதாவது ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கிறோம். அதுதான், காதார கேட்டும் அவங்க என்ன செய்யல, கேட்கல. அந்த சத்தம், தேவனுடைய வார்த்தையின் சத்தம் அவங்க அறிந்து உணரல. கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், இருதயத்திலையும் உணரல. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இருதயத்தை அடைத்து கொண்டவர்கள் அவருடைய ஓமைகள்ல இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சிம்பிள். விதைக்கிறோடைய ஓமை நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் புரிஞ்சிருப்போம். ஆனா அத ஆழமான அர்த்தத்துல நம்ம விளங்கல, இல்ல ஆழமான அர்த்தத்துல அதை அறிந்து உணரல. அந்த ஆழமான அர்த்தத்தை அறிந்து உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் அவங்களுடைய வாழ்க்கையில பிரத்யட்சமாய் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு நீதிமொழிகள் 25:2 பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அங்க ராஜாதி ராஜாவை கிறிஸ்து அரசாண்டு கொண்டிருக்கிறார். அங்க நாம எல்லாருமே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்குள்ள, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் ராஜாவாய் என்னை தேவன் வைத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ராஜ்யத்துல இருக்கிற ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எவன் ஒருவன் இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய விரும்புகிறானோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு இயேசு எங்க போனாலும் பிரசங்கிக்கிறார், யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். ஏன் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்கு. கொலோசியர் 1:13 பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நம்ம எல்லாருமே இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம், டார்க்னஸ், அந்த அத்தாரிட்டி ஆஃப் டார்க்னஸ்குள்ளதான் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறது நிமித்தம் நம்ம எங்க வந்துட்டோமா, வெளிச்சத்துக்குள்ள, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதை யார் ஒருவர் அறிந்து உணர்கிறோமோ அவங்க வாழ்க்கையில ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டோ அதை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்ம மனுஷரை போலதான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இப்போ உலகத்துல எத்தனை கிங்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு டெமோக்ராட்டிக் ரூல். இன்னைக்கு நம்ம தேசத்துல ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ நமக்கு ஒரு ஃபேவர் பண்றாங்க, நமக்கு எல்லாருக்கும் இப்போ நமக்கு இலவச திட்டங்கள்லாம் எவ்வளவு கொடுக்கறாங்க. இது எல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருக்கும் உரியதாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. இப்ப பெண்களுக்கு மாதம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. பெண்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ல இலவசமா பயணம் பண்ணலாம், டிராவல் பண்ணலாம்னு ஒரு திட்டம் இருக்கு. அப்போ இது எல்லாமே எங்க இருக்கு, இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம அனுபவிக்கிற நன்மைகள்.
இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ள இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இருக்கும்னா, இன்றைக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து அரசாளுகிற அந்த ராஜ்யத்துக்குள்ள எவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்குது. இத அறிந்து உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்களை, ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். இப்போ பொதுவா இயேசு அவர் எப்பவுமே இந்த தேவனுடைய அந்த உவமைகளை சிம்பிளா தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. விதைய வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, மண்ணை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு, முத்து, பொக்கிஷம், புளித்த மாவு, இப்படி சிம்பிளான பொருட்களை வச்சுதான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இந்த சிம்பிளான காரியத்தை வச்சு அவர் அழகா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதிலையும் குறிப்பா அந்த விதைக்கிறவனுடைய உவமைதான் பிரதானமான உவமை. இந்த உவமைய நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா, இந்த உவமைய நம்ம மூளையில அறிந்து கொள்றது இல்ல, நம்ம இருதயத்துல அறிந்து உணரும் போது நம்ம இருதயம் அப்படிப்பட்ட நல்ல நிலமாய் மாறும் போது நம் வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை 100 மடங்கு நாம் நிச்சயமாய் அனுபவிக்க முடியும். ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு கிங்டம்குள்ள இருக்கிற நன்மைகளை அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அவ்வளோ அழகா அதை சுதந்திரித்து கொள்ள முடியும்னா, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல அங்க குறைவு அப்படிங்கிறதே கிடையாது. அங்க வியாதிங்கிறது கிடையாது, அங்க சமாதான குறைவுங்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோங்கிறத முதல்ல ஆழமா அறிந்து உணரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பல பேருக்கு என்ன வந்துருது, அம்னீஷியா. வார்த்தையை எவ்வளவு கேட்டா கூட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போறதுனாலதான் நம்ம இன்னும் மனிதர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்க என்னதை என்ஜாய் பண்றோம்? முதல்ல ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17 எடுத்தவங்க வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்குதா, நீதி இருக்குதா, சமாதானம் இருக்குதா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்குதா. இந்த 3ஐயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா இன்னும் நம்ம என்ன செய்யல, அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து உணரவில்லை. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு நீதி கொடுக்கப்பட்டபடியினாலதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 அந்த வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எந்த இடத்துலயோ நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ளயோ நம்ம தண்டனை நமக்கு கிடைக்குங்கிற எண்ணங்கள்லயோ நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்குள் நம்ம எப்படி மாறிட்டோமா, தேவனுடைய நீதியாய் மாறி இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பிதா நம்மை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது அவங்க நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் பார்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா நம்ம நீதிமான். அடுத்ததா சமாதானம். இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? எப்பவுமே பயம், எப்பவுமே குழப்பம், எப்பவுமே கவலை. இந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன, அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, எனக்கு பினான்சியல் அந்த பிரச்சனை இருக்கு, இது நாளைக்கு என்ன ஆகும், நாளான்னைக்கு என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், இப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறவன் ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியாது. அவன் எப்படி இருக்கிறான்? மாம்சத்தின் கிரியைகள்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். மாம்சத்தின் கிரியைகள்ல இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்கும், ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கைய அவங்களால சுதந்திரிக்க முடியாது. எப்பவுமே கான்ஸ்டன்டா ஃபியர்ல இருப்பாங்க. மத்த மனிதர்களை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மனுஷ வார்த்தைகளை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கசப்பு, கோபம், வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, பெருமை, இதுல எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனிடத்துல ஆவியின் கனிகள் நிறைந்து இருக்கும். எல்லாரையும் ஒண்ணு போல பார்ப்பாங்க. யாரிடத்திலயும் வேற்றுமைய பார்க்க மாட்டாங்க. இந்த ராஜ்யத்தின் வாழ்வை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம முதல்ல நம்ம இருதயம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறது, அதுலதான் நம்ம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் சுதந்திரிக்காததும் இருக்குது. இன்னைக்கு அவர் வசனத்தை அழகா கேட்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான், இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா எவ்வளவு தூரம் என் அப்பா சொல்லி இருக்கிறாரு, நான் கேட்பேன், என் அப்பா எனக்காக செய்வார், இந்த சிம்பிளான ஒரு காரியத்தையே நம்ம விசுவாசிக்க முடியல. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள அத்தனை ரகசியங்கள் இருக்கு. அப்ப எதை நம்ம சுதந்திரிக்க முடியும்? சொல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். எதை கேட்டாலும் அவர் செய்யறாராம். அப்போ இன்னைக்கு நான் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்கு இன்றைக்கு அவர்தான் ராஜாவா இருக்கிறார், அவர்தான் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்துல இந்த ஆளுகை செய்யறவங்க எங்கேயோ இருப்பாங்க, ஜனங்கள் எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஆளுகை செய்கிறவரும் நமக்குள்ள இருக்கிறாரு. ராஜ்யமும் நமக்குள்ள இருக்கு, ஆளுகை செய்கிறவரும் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை குறிச்சு நமக்கு கவலை வருது, பயம் வருது, சோர்வு வருது அப்படின்னா என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம அவரை ராஜாவா பார்க்கல, அவர் அப்பாவாவும் பார்க்கல. என்னவோ நம்ம தான் கவலைப்பட்டு அந்த பிரச்சனைய நம்ம பேசியோ நம்ம செயல்பட்டோ சரி பண்ணிடணும்னு நினைக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மனநிலையை உடையவர்கள். எந்த வியாதியை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க, எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். இன்னைக்கு அவர்தான் ராஜாதி ராஜாவாய் நம்ம இருக்கிற இந்த ஹெவன்லி கிங்டம்குள்ள அவர் என்ன செய்யறாரு? ராஜாவா இருக்கிறார். அவரு ராஜாவா இருக்கிறார்னா நமக்கு குறைவு இருக்குமா? இன்னைக்கு நமக்கு ராஜாவாய் மாத்திரம் அல்ல, நமக்கு உடன் சகோதரனாய் இருக்கிறார், நமக்கு தகப்பனாய் அவர் இருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில குறைவு என்பது எந்த வகையிலாவது இருக்குமா? இன்னைக்கு இன்னும் நம்ம அவரை என்ன செய்யல? ராஜாவாவும் பார்க்கல, சகோதரனாவும் பார்க்கல, அப்பாவாவும் பார்க்கல. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உடன் சகோதரனா இருக்கிற நம்ம பிள்ளைகளாகவும் அவர் பாவிக்கிறாராம். அப்போ இன்னைக்கு நீங்க நல்ல அடிக்கடியா நீங்க தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்.
இந்த ராஜ்யத்துக்குள்ள எந்த வகையிலையும் சத்ரு நுழைய முடியாது. ஏன்னா நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, என் கையில இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்து கொள்ள முடியாது. நீங்க என் கைக்குள்ள இருக்கிறீங்கிறாரு, என் அப்பா கைக்குள்ள இருக்கிறீங்கிறாரு. யோவான் 14, 15, 16, 17 எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய அன்பை நீங்க உணர முடியும். அப்போ இப்படி ஒரு ராஜாதி ராஜாவாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய சகோதரன், நம்முடைய தகப்பனாய் அவர் இருக்கிறவர். இன்றைக்கு எதை குறித்து, எந்த காரியத்தை குறிச்சு நம்ம பயப்படணும்? எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கலங்கணும், சோர்ந்து போகணும்? அந்த அந்த அதை இருதயத்துல அறிந்து உணர்ந்தாதான் நமக்கு சமாதானம் வரும். நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. என் குடும்ப காரியமா, என் பிள்ளைகள் காரியமா, குடும்பத்தின் மக்களுடைய காரியமா, என் பொருளாதார காரியமா, ஏதோ பலவீனங்களை குறித்த காரியமா, எதை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டியது இல்ல. எந்த வியாதி வந்துருமோன்னு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் போது அவர் என்னை எதுவும் அணுக விட மாட்டார் அப்படின்னு நீங்க எப்போ இருதயத்துல அறிந்து உணர்கிறீர்களோ அப்போ உங்க இருதயம் எப்போ எப்படி இருக்கும்? சமாதானத்துல இருக்கும். உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருக்கிறாராம். அப்போ உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார்னா, இன்றைக்கு இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கல அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம்? ராஜ்யத்தை விட்டு வெளியே இருக்கோம். அதுக்கப்புறம் ஏசப்பா ஏன் அதை செய்யல, இதை செய்யல, ஏன் இப்படி நடக்கு, ஏன் அப்படி நடக்கு, இப்படின்னு 1008 கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். அன்று தெளிவா பேசுறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும்படிக்கு நான் ஓமைகளா பேசுறேன். இந்த பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த உங்களுக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க நுழையணும் அப்படின்னா நீங்க உங்க இருதயத்துல அவருடைய வார்த்தைகளை அறிந்து உணரும் போதுதான். அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம். அவருடைய வார்த்தைக்கு தான் பவர் இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அந்த தாழ்மையுள்ள இருதயத்துல நீங்க கீழ்ப்படிய எப்போ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களோ அப்ப ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியும். இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், உட்படுத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், பகை, வைராக்கியம், மனுஷரை குறிச்சு எண்ணம், இச்சை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தேவரகமான, இந்த சமாதானமான, சந்தோஷமான, எப்பவும் கான்ஸ்டன்ட் ஜாய்ல நம்ம இருக்கலாம். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. மத்தவங்களை பத்தி நம்ம குறை பேசிட்டே இருப்போம். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி செஞ்சதுனாலதான் எனக்கு இப்படி நடந்தது. மற்றவங்க வளர்ந்தா அதை பார்த்து பொறாம. இது ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைமை அல்ல. நீங்க ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருந்து ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் மாற வேண்டியது அவசியம். அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அங்க தாவீது சொல்றாரு, உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய சமூகத்துல ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்துல நித்திய பேரெங்கோம். இன்னைக்கு ராஜ்யமே நமக்குள்ள வந்துட்டு, இந்த ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. இன்றைக்கு அவருக்குள்ள நான் போனேன் அப்படின்னா நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். அவரை அல்லாமல் எனக்கு ஒண்ணும் நேரிடாதுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இன்னைக்கு இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? இந்த நம்பிக்கை இல்ல. இயேசுவை குறித்ததான சரியான அறிந்து உணரக்கூடிய இடத்துல நம்ம இல்லாததுனாலதான் நமக்கு பயம், குழப்பம், கவலை.
அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமா, இப்படி பயத்தெல்லாம் நமக்கு கொடுத்து இந்த பயத்தின் காரியங்கள் நேரிடும்படியா சத்ருவானவன் நம்ம இருதயத்துல எல்லாத்தையும் விதைக்கிறான். கசப்ப விதைக்கிறான், பொறாமைய விதைக்கிறான், பயத்தை விதைக்கிறான், கவலைய விதைக்கிறான். அவன் விதைக்கிறது எல்லாத்தையும் நம்ம இருதயத்துல என்ன செய்யறோம், வளர விடுறோம். இது வசனத்தை என்ன செஞ்சிருது, நெருக்கி போட்டுருது. அப்போ நமக்கு இன்னைக்கு வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு. இப்போ இந்த எரிச்சல் தனியல அப்படின்னா, இந்த கோபம் வைராக்கியம் இதெல்லாம் இருக்குது நமக்கு அப்படின்னா, பொறாமை பெருமை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த எரிச்சல் தனியலைன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த பிறகு நம்ம ராஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தின் வாழ்வை நம்ம சுதந்திரிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா இந்த உலகத்தின் காரியங்கள்ல தான் சிக்கி தவித்துட்டு இருக்கோம். நம்ம தேவனை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் என்னை எப்படியெல்லாம் நேசித்து என்னை பாதுகாக்கிறார், எனக்கு எப்படியெல்லாம் அவர் ப்ரொவிஷன் அவர் ப்ரொவைட் பண்றாரு, இத குறித்து நம்ம அறியவே முடியாது. அதனாலதான் அங்க பவுல் எழுதுற இடத்துல எல்லாம் எழுதுறாரு, கவலைய வச்சிருக்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்க. பேதுரு எழுதுறாரு, நீ கவலை இருந்துச்சுன்னா தெளிந்த புத்தி இருக்காது, தெளிந்த புத்தி இல்லைன்னா ராஜ்யத்தின் நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியாது. கோபம் இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சுன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தா ராஜ்யத்தின் நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அந்த ராஜ்யத்தின் நன்மைகள் முக்கியமாய் நான் பாக்குறது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அன்னைக்கு சீஷர்கள் சந்தோஷத்தினால பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்களாம். அவங்களை எந்த வகையிலயும் எந்த துன்புறுத்தல்களும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, ராஜ்யத்துக்குள்ள நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு ராஜா அவரு, நாங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால அவர் எங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. இனி எங்களை ஆளுகை செய்வது, இந்த வாழ்க்கையை ஆளுகை செய்வது அது அவருடைய வேலைன்னு டோட்டலா அவரை டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். ராஜ்யத்தின் வாழ்க்கைய இந்த பூமியில நம்ம அனுபவிக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அது 1 கொரிந்தியர் 4:20 இருக்கு. பலத்தில் அல்ல, பேச்சில் அல்ல, பலத்துல இருக்குது. பவர். ராஜ்யம் அப்படின்னாலே அங்க பவர் நமக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். சுகமளிக்கிறதற்கு வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுகளை துரத்துவதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியின் நிறைவை, அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அற்புதங்களை செய்கிற அந்த காரியங்கள் நம்ம மூலமாய் நடைபெறுகிறது. இது எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க மூலமாய் நடைபெறுகிற காரியங்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிற இத எந்த அளவுக்கு இருதயத்துல அறிந்து உணர்கிறோமோ, இன்னைக்கு எனக்கு ராஜாவாய் என் கிறிஸ்து இருக்கிறார், அவர் எனக்கு தகப்பனாகவும் இருக்கிறார், இன்னைக்கு அவருடைய கண்கள் என் மேலேயே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது, இப்படி ஒரு தேவரகமான வாழ்க்கையதான் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன பேசினாலோ ராஜ்யத்தில இருந்து நான் பேசுகிற என்னை ராஜாவாய் அவர் மாற்றி இருக்கிறார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை நிறைந்தது அப்படின்னு உணர்ந்து நீங்க பேசுற வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கு கவனம் தேவை. நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த பவர்ல தான் ராஜ்யமே ஆப்ரேட் ஆகுது. அவர் சொல்றாரு, அந்த கூனி அந்த ஸ்திரியை சுகப்படுத்தும் போது சொல்றாரு,
இவ 18 வருஷம் இவளை சாத்தான் என்ன செய்ததுன்னா கட்டி வச்சிருந்தா. இவ ஆபிரகாமின் குமாரத்தியே, இவ கட்டப்பட்டிருக்க கூடாதே. அப்ப ஆபிரகாமின் குமாரத்தை கட்டப்பட்டிருக்க கூடாதுன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். நம்மை எந்த சத்துரு நம்மை கட்டி வைக்க முடியும்? இன்னைக்கு நம்ம மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இத நம்ம ஆழமா உணரும் போதுதான், நம்மளை பார்க்கும் போது பிசாசு அலறி ஓடுவான். இன்னைக்கு வரைக்கும் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நானும் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னை தேவன் ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். நான் இங்க இருந்து ராஜ்யத்துக்குள்ள இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காணக்கூடிய உலகத்துல இம்பாக்ட் உண்டு பண்ணுது. அது ஒரு காரியத்தை செய்து முடிக்குது அப்படிங்கிறத உணரும் போது அந்த காரியம் நடக்கும். இப்போ அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கும்படி இயேசு கிட்ட வந்து கேக்குறாரு. அப்போ அங்க இயேசு சொல்றாரு, அவன் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்ளுவான். அப்போ இந்த வார்த்தை எப்படி டிராவல் பண்ணுது? காணக்கூடாத உலகத்துக்குள்ள போய் அங்க காணக்கூடிய உலகத்துக்குள்ள அந்த சுகத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு அவருடைய வாயிலிருந்து நீ போகலாம், வேலைக்காரன் பிழைச்சிருக்கிறான். விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் அது எப்படி இருக்கு? அது என்ன காரியமாய் நம்ம அந்த வார்த்தையை அனுப்புறோமோ அது நிச்சயம் நிறைவேறும். எப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிற மனநிலைமையில நமக்கு இருக்கணும். நம்ம சொல்லிட்டு இது நடக்குமா நடக்காதா, இது நம்ம சொல்லி இருக்கிறோம், இது எப்படி நடக்கும் இப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம பேசிட்டோமா அது நடந்துருச்சு. ஏன்னா ராஜ்யம் பவர்ல செயல்படுது, வல்லமையில செயல்படுது. இன்னைக்கு எங்கேயோ டெல்லியில இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த ஒரு சட்டம் உலகம், அந்த நாடு முழுவதும் அதுக்கு அந்த சட்டத்துக்கு என்ன வருது? அந்த சட்டத்தை அப்படியே அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. டிமானிட்டைசேஷன், அந்த ரூபா, அந்த கரன்சி அதை மாத்தும் போது ஒரு நைட்டு எங்கேயோ இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இந்தியாவே என்ன செஞ்சுட்டு ஒரு குலுக்கிருச்சு. அப்போ அந்த உலக ராஜ்யத்துல இருந்து ஒரு வார்த்தை புறப்படும் போது அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒரு ஷேக் பண்ணுதுன்னா, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிற உணர்வோடு நம்ம பேசுகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்ததா இருக்கும். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததா கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா பாதுகாப்போ ப்ரொவிஷன். நம் தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நீ ராஜ்யத்தை தேடு, உனக்கு சுகம், உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சந்தோஷம், உனக்கு சமாதானம், உனக்கு செழிப்பு எல்லாம் வந்துரும் அப்படின்னு இயேசு சொல்றார். ஆனா இன்னைக்கு ராஜ்யத்தை தேடாம நம்ம மத்ததெல்லாம் தேடிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறதுல எவ்வளோ தூரம் நம்ம கான்சியஸா இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொடெக்ஷன் நிச்சயம், நமக்கு ப்ரொவிஷன் நிச்சயம். ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். நீங்க எந்த தேவையை குறிச்சும் கலங்கவே வேண்டியதில்லை. ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இருளுக்கு இனி நம்ம மேல அதிகாரம் இல்லை. நம்ம ரோமர் 8 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படி இருக்கிறவங்க மேல பாவம் மரணம் என்கிற பிரமாணம் செயல்பட முடியாது. நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற
மன நிலைமை அந்த அறிந்து எப்ப உணர்கிறோமோ நம்ம மேல ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்பட தொடங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க போது இந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம விடுதலை ஆகிறோம். குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறபடினால மெய்யான விடுதலை. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினால ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகிறபடினால நமக்கு விடுதலை. அப்போ எந்த வகையில சத்துரு நம்மை தொட முடியும்? ஐயோ பிசாசு அதை செய்யறான், பிசாசு அதை கொண்டு வந்துட்டா, பிசாசு இப்படி செய்யறான், பிசாசு அப்படி செய்யறான். இந்த பிசாசை குறித்ததான அறிவு ரொம்ப இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னு அவர் மறுபடி எத்தனையோ இடங்கள்ல சொல்றாரு. ஆனா நம்ம எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம்? பிசாச குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சா உடனே ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரு. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களை எப்படி என்ன தொட முடியும்? நம்ம ஒருவேளை ஏதோ ஒரு பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்திருப்போம். சில நேரங்கள்ல வசனத்தை வச்சு கூட அவன் என்ன செய்யறான்? பயங்காட்டுறான். இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போதே வசனத்தை வச்சுதான் அவன் சோதிச்சான். நமக்கும் இப்படி இருக்கு பாத்தியா வசனம் அப்படின்னு வசனத்தை வச்சு பயங்காட்டி நிறைய பேர் விழுந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் அப்படின்னு அவங்க என்ன நினைக்காங்களோ பயந்த காரியம் அவங்களுக்கு நேரிட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனம் கிறிஸ்துவின் கீழே அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து செய்து முடித்த செயலின் கீழே அந்த வார்த்தை எப்படி இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். பலவீனத்தை குறிச்சு நீங்க அப்படி ஒரு அறியாமையில இருப்பீங்கன்னா அவ்வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்ம சுகம் ஆயிட்டோம். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இல்ல உலகத்துல இருக்குல்ல, உலகத்துல இதெல்லாம் வருது இல்ல, அப்போ நமக்கும் வரும், எனக்கும் வரும். ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, இதுல ஏதோ ஒண்ணு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் சரியானதே கிடையாது. ஒருவரையும் புல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தந்த நிச்சயினால் இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஒண்ணு பிடிச்சு வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு மனுஷரை மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னும் இந்த ராஜ்யத்தின் வாழ்வை நம்ம சுதந்திரிக்க முடியல. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நீங்க அத அடிக்கடியா ஒரு நாளைக்கு டெய்லி எவ்வளவு நேரம் முடியுமோ, அவருக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறாரு, நம்ம எல்லாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள நான் வந்துட்டேன், இந்த இடத்துக்குள்ள இருக்கிற என்னை சுற்றிலும் 1000 10,000 தூதர்கள் இருக்காங்க, என் குடும்பத்தை சுற்றிலும் 1000 10,000 தூதர்கள் இருக்காங்க. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்படி அவர் தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தத்துக்குள்ள நாங்க மறைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தீங்கும் எங்களுக்கு அணுகாது அப்படின்னு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மனநிலைமையோட இந்த வார்த்தைகளை அறிந்து உணர்ந்து நீங்க கன்ஃபஸ் பண்ணும்போது இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் நித்தமும் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அங்க ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறாராம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து வெளிப்படுவது உங்களுக்குள்ளே அறியப்படுவது உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அழகா நமக்கு வேதத்துல இருக்கிற மறைபொருட்களை அவர் வெளிப்படுத்தி தருகிறார். யாருக்கு? ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்லாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் மாம்சத்தின்படி செயல்படுகிறவங்க இவங்களால ரெவலேஷன்ஸ் பெற முடியாது. இவங்க எப்பவும் கான்ஸ்டன்டா என்ன செய்வாங்க? தேவையில்லாததை திங்க் பண்ணிட்டே சோர்வுக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் தான் இருப்பாங்க. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற புத்திரர் எப்படி இருப்பாங்க? எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள
அப்போ இன்றைக்கு இந்த அறிவு நமக்கு மூளையில இல்ல. நான் ராஜாவா அவர் இருக்கிறாரு, நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், என்னையும் இன்றைக்கு ராஜாவாய் அவர் மாற்றி இருக்கிறார், ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள அவரு கருத்துக்குள்ள நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் இருக்கிறோம். இங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு விரோதமா வந்த அத்தனை போராட்டங்களும் அத்தனை யுத்தங்களும் அது அது அறவே உங்க குடும்பங்களை விட்டு நீங்கி போகிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் இந்த இடத்துக்குள்ள நம்ம வரலன்னா நம்ம ராஜ்யத்தின் காரியங்களை இன்னும் அறிந்து உணரல. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ராஜாவுக்கு பிள்ளைகளாவே நம்ம இருக்கிறோம். இப்போ உலகத்துல ஒரு ராஜா இருக்கிறான்னா, இந்த ஒரு ஒரு மேலான அதிகாரம் இருக்குன்னா அவங்களுக்கு கீழேதான் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா இந்த ராஜாவுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோமா? பயப்படாதே சிறுமந்தைய லூக்கா 12:32 பாக்குறோம். உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை நம்ம எப்போ என்ன செய்யலாம்? உள்வாங்கி கொண்டே இருக்கலாம். அந்த அன்பை நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கும் போது கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப், எப்போ அவர் கூட உறவாடி கொண்டே இருக்கலாம். நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த ஃபெலோஷிப், அந்த கம்யூனியன் எப்போ நமக்கு இருக்கும். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு, ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாதபடி என்னெல்லாம் நம்மளை தடுத்துட்டு இருக்கு. இததான் அந்த 4 வகை நிலங்கள்ல நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்ததா அத நாளைக்கு நம்ம மார்னிங் மெடிடேஷன் அதை நம்ம நல்லா தியானிச்சு பார்ப்போம். இந்த கிங்டமை குறிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பார்த்து முடிப்போம். அப்போ இந்த கிங்டம் அத்தாரிட்டி, இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ மற்றவங்க வாழ்க்கையில எதெல்லாம் அவங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கு, என்ன காரியமா இருந்தாலும் சரிதான். மெயினா சர்ப்பம்னாலே நம்ம ஐடென்டிட்டிய நம்ம மறக்கடிக்கிறவனுதான் சர்ப்பம். ஏவாள்கிட்ட போய் சொல்றான், நீ இதை சாப்பிடும் நாள்ல நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. அவ ஏற்கனவே தேவனை போலதான் ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அவங்கள ஆளுகை அத்தனையும் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்னதோ கொடுக்காத மாதிரியும், இந்த பழத்தை சாப்பிடும் போதுதான் அவங்க அதை பெற்றுக்கொள்ற மாதிரியும் அவன் என்ன சொல்றான்? தேவனுடைய அன்பை அங்க சந்தேகப்பட வைக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விதமான பொய்களை கூறுகிற அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாரா எங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேசுனா அங்க சுகம் உண்டாகும். நம்ம பேசுனா மக்கள் பிசாசின் பிடியில இருந்து விடுவிக்கப்படுவாங்க. ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள நம்ம ராஜாவாய் மாற்றி இருக்கிறபடினால, தேவனுடைய புத்திரர்களாய் நம்ம இருக்கிறபடினால நம்மளை பார்த்தாலே பிசாசு அலறுவான். இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். அன்றைக்கு பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் போட்டப்போ வியாதியஸ்தர்கள் சுகமானாங்களாம், பிசாசுகள் ஓடிச்சான். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து உணர்ந்திருந்தார்கள். அவங்க பாடி வரைக்கும் அதை ஃபீல் பண்றாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் அந்த பவர். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவங்க சரீரம் வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறபடினால எங்க சரீரத்தை கூட ஒன்னும் டச் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. அவங்களா எப்ப ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்பதான் அப்போஸ்தலர்கள் மரித்ததை நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் ஒருத்தரை கூட ஒண்ணு சேதப்படுத்த முடியல. விஷ பாம்பு கடிச்சா கூட அவங்கள சேதப்படுத்த முடியல. ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம்.
எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தொட எந்த இருளுக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத அவங்க அறிந்து உணர்ந்திருந்தார்கள். அப்போ இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரும்படியாய் சில காரியங்களை வேகமா பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். முதல்ல நம்ம இயேசுதான் நமக்கு ராஜாவா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறியணும். கிருபையின் ரோமர் 5:17 பார்க்கிறோம், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னைக்கு கிருபையின் பரிபூரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிரேஸோடைய ஃபுல்னஸ், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை இன்னைக்கு யாரும் குற்றம் சாட்ட முடியாது. நம்முடைய மனசாட்சியை நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. இந்த பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, எல்லாரும் இன்னைக்கு எதை அடைஞ்சிருக்கிறோம்? ஜீவனை அடைந்திருக்கிறோம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்மள ஆளுகை செய்யும்படியா தேவன் ராஜ்யத்துக்குள்ள நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டு கவலைப்பட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்குது. ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளதான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர்கிறோமோ, கிறிஸ்துதான் எனக்குள்ள இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறத நம்ம விசுவாசிக்க நம்ம ராஜ்யத்தின் பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத உணரும்படியாய் நம்ம தினத்தோறும் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொண்டே இருக்கணும். வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் ராஜ்யத்துல அவருடைய ஞானமா இருக்கு. அதுதான் சட்டமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவருடைய வார்த்தை தான் அங்க சட்டம், அவருடைய வார்த்தை தான் அங்க ஞானம். இன்னைக்கு அத சட்டமா பாக்குறோமா? இல்ல ஏதோ ஒரு வசனம் இப்படி இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒண்ணும் நடக்கல. இல்ல இப்படி இருக்கு, ஆனாலும் எத்தனையோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல. இது ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்படி மனநிலைமை இருந்ததுன்னா நம்ம இன்னும் அந்த லாவை சரியா புரிந்து கொள்ளல. தேவனுடைய வார்த்தை தான் அங்க சட்டமா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல நீங்க இருக்கிறீங்க, உடனே அந்த சட்டமாகி அந்த வார்த்தை, அந்த காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல், வல்லமை நிறைந்த அந்த வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அதுதான் சட்டம். இப்ப நமக்கு எவ்வளவோ சட்டங்கள் போடுறாங்க. நம்ம ஒரு ரூலுக்கு கீழே இருக்கிறோம். அது போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை தான் அங்க சட்டமா இருக்கு. அந்த சட்டம், அந்த வார்த்தைய நம்ம எடுத்து பேசணும்னா அந்த சட்டம் அந்த இடத்துல என்ன செய்து நிலைநிறுத்தப்படுகிறது. நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருந்து பேசுற வார்த்தை காணக்கூடிய உலகத்துல அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். இததான் இயேசு அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கும் போது அவர் செய்த காரியம். ராஜ்யத்துல இருந்து பேசுறாரு, வேலைக்கார சுகமாயிட்டா, நீ போகலாம். சொன்ன மாத்திரத்துல அங்க என்ன நடக்கு? காணக்கூடிய உலகத்துல அந்த வேலைக்காரனோட சரீரத்துல அங்க சுகம் வருது. அப்போ இந்த இன்விசிபிள் கிங்டம், இந்த கிங்டம் நம்ம பார்க்க முடியல, இது ஸ்பிரிச்சுவல் கிங்டம். இந்த கிங்டம் நமக்குள்ள இருக்கு. இந்த கிங்டம் ஆட்சி செய்கிறவரும் நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த கிங்டம்ல அவருடைய வார்த்தை தான் சட்டமா இருக்குது, அவருடைய வார்த்தை தான் அங்க ஞானமா இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது ராஜ்யத்துக்குள்ள நீங்க பேச வேண்டிய வார்த்தை. ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த வார்த்தையை நீங்க பேசும்போது இந்த பயத்தின் எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும்.
அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவை நம் ராஜாவா நம்ம என்ன செய்யணும்? அக்னாலேஜ் பண்ணணும். அவருடைய வார்த்தைய நம்ம ஆழமா தியானித்து அவருடைய வார்த்தைய அந்த சட்டமாய் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். அடுத்ததா பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப அப்படி பார்க்கும்போது எப்போ ஹோலி ஸ்பிரிட்டோடைய அந்த கம்யூனியன் ஃபெலோஷிப், அந்த கான்சியஸ், நம்ம எப்போ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு வேணும்னா நம்ம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த உறவுல நம்ம இருக்கணும். அவர் நமக்குள்ள இருந்த அந்த இன்வர்ட் கைடன்ஸ் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை நம்ம காது கேட்கணும். அவர் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய ஆக்ஷன்ஸையும் அவர் நம்மள டீல் பண்ணி நம்மள வழி நடத்தணும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆவியானவரால நடத்தப்படுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு தேவரகமான வாழ்க்கை நமக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அடுத்ததா மிக முக்கியமானது கிங்டம் வேல்யூஸ். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா சின்ன பிள்ளைய போல தாழ்த்தி அவருடைய வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைய அப்படியே செயல்படுத்துகிறவன் தான் ராஜ்யத்துக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான்? மிக பெரியவனா இருக்கிறான். The greatest in the kingdom of heaven is the one who humbles himself like a child. மத்தேயு 18:4 இருக்கு. சிறு பிள்ளைய போல அந்த வசனத்தை வாசிக்கிற ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டால், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். சரி, இந்த கிங்டம் சில பிரின்சிபிள்ஸ்ல ஆபரேட் ஆகுது. என்ன பிரின்சிபிள்? ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? சர்வ் பண்ணுங்க, உதவுங்க, ஊழியர் செய்யுங்க, தாழ்மை உள்ளவர்களா இருங்க. இந்த கிங்டம் கேரக்டர் நமக்கு இருக்கும் போதுதான் இந்த கிங்டம் அத்தாரிட்டிய நம்ம அழகா ரிலீஸ் பண்ண போது எல்லாம் நம்மளுடைய வார்த்தைக்கு அடங்குகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளால இந்த கிங்டம் கேரக்டரை நம்ம செயல்படுத்த முடியல. நான் சின்ன பிள்ளை மாதிரி என் அப்பா சொல்லி இருக்கிறாரு, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, எனக்கு இன்னைக்கு யாரு எனக்கு விரோதமா என்ன பேசுனானே என்ன சொன்னானே என் அப்பா பாத்துக்கிடுவாரு, நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன், நான் மனதார அவங்களை பிளஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறதுதான் கிங்டம் வேல்யூஸ், கிங்டம் பிரின்சிபிள்ஸ், கிங்டம் கேரக்டர். இந்த இடத்துக்குள்ள நம்ம ஹார்ட் வரும்போது நம்ம சும்மா சாதாரணமா பேசுற காரியம் நடக்கும், சாதாரணமா சிந்திக்கிற காரியம் நடக்கும். பயம் இல்லாத, கவலை இல்லாத, எந்த வகையிலயும் யார குறித்தும் முறுமுறுப்பு, எரிச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நம்ம சாதாரணமா சின்ன காரியமா மனசுல திங்க் பண்ணிருப்போம், அது கூட நடந்துரும். ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பவர் அதுதான். அடுத்ததா இந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் நமக்கு அத்தாரிட்டிய கொடுத்திருக்கிறார்னா அந்த அத்தாரிட்டிய நம்ம நிச்சயமாய் பயன்படுத்தணும். நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் அவருடைய வார்த்தைய, அந்த சட்டத்தை நம்ம பேசணும். சிக்னஸ், ஃபியர், இதோ நம்ம எதெல்லாம் அவர் நம்மள பயமுறுத்தி கொண்டு இருக்குது, நம்ம கவலைப்பட வைக்குது, இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி இது எனக்குரியது இல்ல, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்னா அந்த சந்தோஷம் சமாதானம் தான் இருக்குது அப்படின்னு அந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தி அந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்ததா கிங்டம் கான்சியஸ்னஸ் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம மைண்ட தினந்தோறும் ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம பரலோகத்தின் பிரஜை, பரலோகத்தின் சிட்டிசன் அப்படிங்கிறத நம்ம அறியணும். நம்ம இங்க இருந்தாலும் நம்ம யாரு? பரலோகத்துல இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு உன்னதத்துல அவர் கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.
பெரியவர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவரை நம்ம பெரியவராவே பார்க்காததுனாலதான் நம்ம பயந்துட்டு, கவலைப்பட்டுட்டு, சோர்ந்து போய் மனுஷ வார்த்தைகள், மனுஷருடைய பார்வை, மனுஷருடைய எண்ணங்கள் இதெல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறத எப்போ அந்த ஹெவன்ஸ் ரியாலிட்டியில நம்ம கான்சியஸ்னஸ் ரூட் ஆகுதோ அப்போ அசைக்க முடியாத ஒரு சமாதானம் நம் இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்குதுன்னா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம், எல்லாருக்காகவும் உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு இருதயம், சூழ்நிலைகள்ல சமாதானமற்ற சூழ்நிலைகள்ல நம்ம சமாதானத்தை பேசும்போது அங்க சமாதானம் உண்டாகும். சத்தியத்தை, கிருபையின் சத்தியத்தை நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களா இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலமாய் விரிவடைகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்ம அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிறத நம்ம அறியணும். அடுத்ததா நம்ம ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்கிற பணியில நம்ம ஈடுபடணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் உலகம் எங்கும் என்ன செய்யுமா? பரவும். இன்னைக்கு ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம அறிந்து உணரவே இல்லை. அந்த இடங்கள்லதான் நம்ம என்ன செய்யறோம்? தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். மனுஷரை போல வாழ்றோம். அது அப்படி, இது இப்படி, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாக்குத்தத்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? எனக்கு இது நடக்குமா நடக்காதா? இவங்க என்னை பத்தி அப்படி நினைக்கிறாங்களே, அவங்க என்னைய பத்தி இப்படி பாக்குறாங்களே, என்னை சொல்றாங்களே, இவங்க என்னை பத்தி இப்படி நினைக்கிறாங்களோ? இதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவனுடைய மனநிலைமை இல்ல. நான் ராஜாவுக்கு பிள்ளை, அதுதான் என் ஐடென்டிட்டி. என்னோட ஐடென்டிட்டி எங்க இருந்து நான் பெற்றுக்கொள்ள போறது இல்ல. நான் உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு சமாதானம், சந்தோஷம் தான் எனக்கு எப்பொழுதும் உண்டு. அப்படிங்கிற மனநிலைமையில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ரூட் ஆகுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையில ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். அடுத்ததா கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப். கடைசியா எப்பொழுதும் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்படி நிலைச்சிருக்க முடியும்? அவரே ஆராதித்து, அவரே துதித்து, அவரே பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான், அவருடைய அன்பையே பெரிதாய் பார்க்கிறவர்கள் தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம அவர்ல நிலைத்திருக்க முடியலன்னா, அவருடைய அன்பை நம்ம பெருசா பார்க்கல. இன்னைக்கு உலக அன்பை நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த அன்புக்கு வேணும், இந்த அன்பு வேணும், இது இப்படி, அது இப்படி, இவங்க என்னை நேசிச்சா எப்படி இருக்கும், இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்காதா, இப்படின்னு இந்த உலக அன்பையே நம்ம தேடி போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த தேவ அன்பை நம்ம உணர முடியாது. ஆனா இந்த தேவ அன்பை நீங்க எவ்வளவுத்துக்கு ஆழமா உணர்றீங்களோ இந்த உலக அன்பு அது தானாய் உங்களிடத்துல வந்து சேரும். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்கிறவர். உங்க உறவுகள், கணவனோ மனைவியோ, இல்ல பிள்ளைகளோ, இல்ல தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற உறவோ, மாமனார் மாமி, இந்த உறவுகள்ல நீங்க அவர்ல எப்பவுமே அவருடைய அன்பை நீங்க பெரிதாய் பார்க்கும் போது, அந்த அன்புல நீங்க நிலைச்சிருக்கும் போது, இந்த உறவுகள்ல இருக்கிற அன்பு தானாய் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒண்ணே ஒண்ணு, நீங்க அவருடைய அன்புல ரூட் ஆகணும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் மாறணுமா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ரூட் ஆகல, கிறிஸ்துவின் அன்புல நம்ம ரூட் ஆகலன்னா உலக மனுஷங்க பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு அவங்களே பார்த்துட்டுதான் நம்ம உட்கார்ந்துருப்போம். நம்ம வாழ்க்கையில ஒரு காலம் சமாதானம் இருக்காது. இந்த ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த மனநிலைமை நமக்கு தேவை. என் அப்பா இருக்கிறார், என் அப்பா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கா, என் அப்பாட்ட சொல்லுவேன், என் அப்பா செயல்படுவார். ராஜா, ராஜாக்களுடைய இருதயங்களையும் அவர் திருப்ப முடியுமா? ராஜ்யங்களை,
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் அப்பாவா அவர் இருக்கிறாரு, நான் ஏன் கலங்கணும், இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கொடுப்பேன், அவர் சரி பண்ணுவாருன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்போ சந்தோஷமா இருப்போம். இதுதான் ராஜ்யத்தின் புத்திரருடைய மனநிலைமை, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரருடைய மனநிலைமை. இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்கன்னா இந்த மெசேஜ மறுபடியும் மறுபடியும் நீங்க கேளுங்க. நான் எந்த இடத்துல ராஜ்யத்தின் வாழ்க்கைய அனுபவிக்க முடியாதபடி, எந்த இடத்துல நான் சத்ருவானவனுக்கு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறேன். நீங்க திறந்து கொடுத்ததுனாலதான் அவன் கிரியை செய்யறான். நீங்க திறக்கலன்னா அவன் உங்களுக்குள்ள வரவே முடியாது. அது கவலையின் கதவா, பயத்தின் கதவா, இல்ல மாம்ச கிரியைகள், கோபம், கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், பகை, பொறாமை, பெருமை, இச்சை, இந்த கதவா? எந்த கதவை நம்ம ராஜ்யத்தின் வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியாதபடி நம்ம திறந்து கொடுத்திருக்கிறோம்? இதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு இந்த காரியங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படியாகத்தான் தேவன் பூமிக்கு வந்தார். ஆளுகையை நம்ம கிட்ட கொடுத்து நம்மை ஆளுகை செய்யும்படியா, நம்மை ஆளுகை செய்ய வைக்கும்படியாதான் அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். நம்ம ஜீவன்ல ஆளுகை செய்யணும். நம்மள ஒரு காலம் இனி பாவம், மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ராஜ்யத்துக்குள்ள வந்த நமக்கு, இன்னைக்கு அவர் கரத்துக்குள்ள இருக்கிற நமக்கு, அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள இருக்கிற நமக்கு அத்தனை ஆயிரம் தூதர்கள் சூழ நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னா இதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ரியாலிட்டியா பாக்குறீங்க? அதுலதான் நன்மை அடங்கி இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா, ஆமா வசனம் சொல்லுது, இத மைண்ட்ல எடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமா, இந்த சுற்றிலும் அத்தனை தூதர்கள் இருக்கிறாங்களே, நான் இன்னைக்கு அவருடைய ரத்தத்துக்குள்ளலாம் நான் இருக்கிறேன், என் அப்பாவினுடைய கண் என்னை பார்த்துட்டேல இருக்குது. இத ரியலா யார் ஒருவர் அறிந்து உணர்ந்து இந்த அன்பை ஃபீல் பண்றீங்களோ அவங்கதான் உண்மையாவே ராஜ்யத்தின் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். இந்த ஃபீல் பண்ணல அப்படின்னா நம்ம இன்னும் நம்மள்ட்ட சரி செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்குது. அது நம்முடைய பலத்தினால முடியாது. அதையும் ஆவியானவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆவியானவர் அழகா நம்மளை கைட் பண்ணி நடத்துவார். ஆனா அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் ஆவியின்படி நடத்தப்படுதல். அவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எப்படி துக்கப்படுத்துறமா? சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், வைராக்கியமும், மற்ற எந்தவித துர்குணமும், தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல நிரப்பி நம்ம அவரை துக்கப்படுத்திட்டே இருக்கும் போது நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் அவ்வளோ அன்பு நிறைந்தவரா நம்ம கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவே மாட்டேன்னு இருதயத்தை கடினப்படுத்தும் போது நம்ம ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அவருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்டிருக்கிறீங்க, இனியும் உங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாதான்? கடினப்படுத்தக்கூடாதான். இந்த இருதயம், கடினப்படுத்தப்பட்ட இருதயம் ஒரு நாளும் ராஜ்யத்தின் நன்மைகளை, ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு யாரு சொல்றத கேளுங்க கேட்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் நமக்கு நிச்சயம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ளேயே இருக்கோம்னா அதுக்கு காரியம் என்னன்னா ஆவியின்படி இன்னும் நடத்துற ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்மளை ஈல்ட் பண்ணல. அதுதான் அவர் நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருக்கிற, மகளே இந்த கோபம் உனக்கு தேவையில்ல, இந்த எரிச்சல் உனக்கு தேவையில்ல, இந்த கசப்பு உனக்கு தேவையில்லை, இந்த பொறாம உனக்கு தேவையில்லை. அப்பா நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா, உன் பேரை பெருமைப்படுத்தும்படியா நான் உன் கூட இருக்கிறேன்.
நீ மனுஷருடைய இருதய சத்தத்தை நீ கேட்காத. இந்த காரியத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா நான் உன் கூடயே இருக்கிறேன். இந்த அப்பாவினுடைய சத்தத்தை நம்ம கேட்காததுனாலதான் உலக சத்தத்தை கேட்டு 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 மனுஷரையே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மனுஷ சத்தம், அந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற இந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? காதுகளை அடைத்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்போ தேவன் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய ராஜ்யத்துல, உலகத்தின் ராஜ்யத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இதெல்லாம் குறித்து நம்ம இன்னும் தொடர்ந்து தியானிப்போம். இதை தியானித்தால்தான் இந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியும். இதை அறிஞ்சு உணரலைன்னா இந்த தேவ ரகமான வாழ்க்கைய நம்ம ஒரு காலம் சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு நீங்க கேட்ட இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தை உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டு 100 மடங்கு பலன் தரும்படியா இயேசு நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ராஜ்யமே எங்களுக்குள்ள வந்திருக்குதுப்பா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்களும் எங்கள் குடும்பங்களும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம், அறிக்கையிடுகிறோம். அப்பா, இந்த ராஜ்யத்தின் எண்ணங்களை தவிர வேற எதெல்லாம் இங்க இருக்கிற எங்க எல்லாருடைய எண்ணங்கள்ல விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த எண்ணங்களை வேரோடு பிடுங்கி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறேன்ப்பா. பயத்தின் எண்ணங்கள், கவலைகளின் எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைக்கு வேரோடு அறுப்புண்டு போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர். மகா பெரியவைகளை எங்களுக்காக நீர் செய்ய போகிறபடியினாலே, ஏற்கனவே நீர் செய்து முடித்தபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவ புத்திரர்களாய் இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம்ப்பா. நாங்க என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும்னு இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களை ராஜாக்களாய் நீ மாற்றி இருக்கிறீரப்பா. இன்னைக்கு கிங்டம்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறோம்ப்பா. ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அப்பா நீங்க ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த ராஜாவாகிய நீர் எங்களுக்கு அப்பாவாகவும் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த ராஜ்யத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய அன்புக்குள்ள நாங்க இருக்கிறத பார்க்கிறோம்ப்பா. இந்த அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. இந்த அன்பு எங்களை சூழ்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு அப்பாவாய், ராஜாதி ராஜாவாய், எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் நீர் இருக்கிறீர். நாங்க எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லைப்பா. எங்க எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களுக்குள்ள நீங்க மறைத்து வைத்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள உங்களுடைய தூதர்கள் சூழ எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா, பாதுகாத்து வர்றீங்கப்பா. நாங்க அதை பார்க்கிறோம். எங்களை சுற்றிலும் 1000 10,000 தூதர்கள் சுற்றிலும் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த பூமியில நாங்க இருந்தாலும் எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குப்பா. உங்க பக்கத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. அதை லிட்டரலா நாங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அப்பா அதை நாங்க ஃபீல் பண்றோம். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தின் இடத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்களை உலகத்தின் காரியங்கள் எதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு ஆத்மாவில் நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த ராஜ்யத்தின் மனநிலைமையிலேயே நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, இந்த மெடிடேஷன் பிரேயர்லயும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய வார்த்தையினால் என் நிரப்பி இருக்கிறேன். 100 மடங்கு இந்த வார்த்தைகள் பலன் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனோ தானோன்னு கேட்காதபடி அப்பா, வார்த்தையாய் வாழ, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடுதான் அசையாது. இந்த புயல் அடிச்சாலும் காற்றடித்தாலும் அசையாது. இன்னைக்கு அந்த கிங்டம் வேல்யூஸை நாங்க பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. சத்துருக்களை சிநேகிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, எல்லோரையும் மன்னிக்க, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க அன்புதான் இந்த இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்புல இருந்து நாங்க செயல்பட